பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்களை யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வீடியோல பாவம் மற்றும் மரணத்தின் மீது நாம் அதிகாரத்துடன் வாழ வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். குறிப்பாக சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு சில காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஒரு காலத்தில் சபைக்கு இடரலாய் இருந்த ஒரு நபர், ஒரு காலத்தில் யாரெல்லாம் இயேசுவை தொழுது கொள்கிறார்களோ அவர்களை துன்புறுத்திய ஒரு நபர், ஆனால் எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை உணர்ந்து கொண்டானோ அல்லது அனுபவித்தானோ அப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுரூபம் ஏற்பட்டதை நம்மால் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வல்லமையான சாட்சியாக சவுல் மாறியதை நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். விடாமுயற்சி மற்றும் நோக்கத்துடன் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். Live with purpose and perseverance. விடாமுயற்சி மற்றும் நோக்கத்துடன் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். வேதத்திலிருந்து ஒரு நபரை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். குறிப்பாக ஸ்தேவானுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான். 6வது அதிகாரத்துல ஆரம்பிக்குது. 7வது அதிகாரத்துல ஸ்தேவானுடைய மரணத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 7வது அதிகாரம் 58 முதல் 60 வரை. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவானுடைய வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் ஸ்தேவான் ஏற்படுத்தின அந்த தாக்கம் மிக பெரியது. புதிய ஏற்பாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு நபர் யார் என்றால் இந்த ஸ்தேவான். ஏன் அப்படின்னா, ஸ்தேவானுடைய மரணத்திலிருந்து பல காரியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். மரணத்தின் போதும் விசுவாசத்தில் எப்படி இவ்வளவு உறுதியாக ஒரு நபர் இருக்க முடியும் என்பதை குறித்து ஸ்தேவான் நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நிறைய நேரத்துல அவரால் எப்படி இப்படி செயல்பட முடிஞ்சது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நம்முடைய சிந்தைக்கு சற்றும் எட்டாத விதத்தில் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட், அவருடைய அந்த அறிக்கைகள் இருக்கு, அவருடைய வார்த்தைகள் இருக்குது. அப்போ அந்த கிரகிக்க முடியாத அளவுக்கு தேவன் மீது அவருக்கு எப்படி அந்த விசுவாசம் வந்தது, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, the only reason is resurrection hope gives us strength to persevere through suffering. நான் திரும்ப வாசிக்கிறேன். Resurrection hope gives us strength to persevere through suffering. நாம் பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் போது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை மட்டுமே நம்மை பலப்படுத்தும். நாம் பாடுகளின் வழியாக கடந்து போகும்போது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை மட்டுமே நம்மை பலப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு அந்த விசுவாசத்தை அளிக்கும் என்றால், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த ரிசரக்ஷன் ஹோப், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, இது நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஸ்டீஃபன் வாஸ் நாட் a disciple of Jesus Christ. ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர் அல்ல, அந்த 12 பேரில் ஒருவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவை நேரில் கூட பார்க்காத ஒரு நபர் தான் ஸ்தேவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நன்றாக அனுபவித்த ஒரு நபர் யார் என்றால் ஸ்தேவான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு பழகவில்லை, நேரடியாக பார்க்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நன்கு அனுபவித்த ஒரு நபர் தான் ஸ்தேவான். அப்போ ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருக்க நாம் அந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கை, அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கை அல்ல, இது நமக்கு நிரந்தரமான அல்லது நித்தியமான வாழ்க்கை அல்ல. ஒரு நாள் நாம் பரலோகத்திற்கு செல்வோம், அங்கு நித்தியமாய் வாழ்வோம் என்கிற அந்த ஹோப் ஆன் எட்டர்னிட்டி. நித்தியமாய் நாம் வாழ போகிற இடத்தின் மீது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும்.
ஸோ ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அதற்கு ஊடாக நாம் செல்லும் போது அந்த உயிர்த்தெழுதின் நம்பிக்கையோடு நாம் வாழும் பொழுது ஜெயம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். எவ்வளவுதான் ஸ்தேவான் பாடுபட்டு மரித்தாலும் அவனுடைய விசுவாசத்தை விட்டு சற்றும் வழி விலகி போகாமல் வழுவாமல் இருந்ததற்கு காரணம் அந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. இப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த விசுவாசத்தில் எல்லா நேரத்திலும் உறுதியாக இருக்க, குறிப்பாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசித்து தியானிக்க உங்களை கேட்கிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. Thank you. God bless you.